அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். திமுக அமைச்சரவையில் தோல்வி அடையக்கூடிய அமைச்சர்கள் யார் யார்? 2021ஆம் ஆண்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் தலைமையில் திமுக அரசு பொறுப்பேற்றது. திமுக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து முதலமைச்சர் மீதோ அல்லது திமுக அரசின் மீதோ மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் இல்லை என்றாலும் கூட தொடர்ந்து திமுக அமைச்சர்களின் சொதப்பலான செயல்பாடுகள், முன்னுக்கு பின் முரணான பேச்சுகள், சர்ச்சையில் சிக்கும் வகையில் பேசுவது, பெண்களை இழிவுபடுத்தி பேசுவது, அவர்கள் அறிவித்த இலவச திட்டங்களையே கேவலமாக பேசுவது என தொடர்ச்சியாக பேசி மக்களிடம் கெட்ட பெயரை பெற்றுக்கொண்டார்கள். அதில் முதல் இடத்தில் இருப்பது துரைமுருகன், பொன்முடி என அமைச்சர்களின் பெயர்களை கூறிக்கொண்டே செல்லலாம். பொன்முடி அவர்களின் தேவையற்ற பேச்சால் அவர் தனது அமைச்சர் பதவியையே இழந்துவிட்டார். கட்சியில் அவருக்கு வழங்கப்பட்டிருந்த முக்கிய பதவியையும் இழந்து தற்பொழுது சட்டமன்ற உறுப்பினர் என்ற பதவியில் மட்டும் தொடர்கிறார். இதுபோன்ற சூழ்நிலையில் திமுக அமைச்சரவையில் உள்ள தோல்வி அடையக்கூடிய நிலையில் உள்ள அமைச்சர்கள் யார் என்பதை நாம் ஒரு தொடராக காணலாம். அதில் முதல் இடத்தில் இருப்பது அமைச்சர் மதிவேந்தன். கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த இவர் முதல் முறையாக 2021ஆம் ஆண்டு தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்டார். ராசிபுரம் தனி தொகுதியில் போட்டியிட்ட இவர் அந்த தேர்தலில் அமைச்சர் அந்தஸ்தில் இருந்த அதிமுகவின் சரோஜா அவர்களை வீழ்த்தி வெற்றி பெற்றார். அமைச்சரை வீழ்த்தி வெற்றி பெற்றது மற்றும் இவர் அருந்ததிய சமூகம் என்பதனாலும் இவருக்கு வெற்றி பெற்ற முதல் தேர்தலிலேயே அமைச்சராகும் வாய்ப்பு கிடைத்தது. மருத்துவரான இவர் ஒரு மருத்துவமனையையும் நடத்தி வருகிறார். மக்களிடமும் நல்ல செல்வாக்கு இருந்ததால் வெற்றி பெற்றவுடன் இவருக்கு அமைச்சரவையிலும் வாய்ப்பு வழங்கப்பட்டது. இவர் அமைச்சரவையில் பொறுப்பேற்ற போது இவருக்கு முதலாக ஒதுக்கப்பட்ட பொறுப்பு சுற்றுலா மேம்பாட்டுத்துறை. இதில் இவர் சிறப்பாக செயல்படவில்லை என்ற குற்றச்சாட்டு அவர் பொறுப்பேற்ற 6 மாதங்களிலேயே வெளிப்பட்டது. மேலும் இவர் சுற்றுலாத்துறை சார்பில் நிர்வகிக்கப்பட்டு வரக்கூடிய விருந்தினர் மாளிகைகளை தேவையில்லாமல் அவரது உறவினர்கள் மற்றும் தெரிந்தவர்களுக்கு வழங்குகிறார். சுற்றுலாத்துறையை இவர் மேம்படுத்தவே இல்லை, அந்த நிதிகளை வேறு விதத்தில் பயன்படுத்தி வருகிறார் என்ற பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் இவர் மீது வைக்கப்பட்டது. எனவே இவர் சுற்றுலாத்துறையிலிருந்து மாற்றப்பட்டு வனத்துறை அமைச்சராக்கப்பட்டார். நீலகிரி மாவட்டத்தில் வனத்துறைக்கு சொந்தமான நிலங்களை தனியார் ரெசார்ட் கட்டுவதற்காக ஒதுக்குவதாக இவர் மீது குற்றச்சாட்டுகள் எழுந்தது. மேலும் பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் இவர் மீது தொடர்ந்து கொண்டே இருந்தது. இதனால் இவருக்கு வழங்கப்பட்டிருந்த வனத்துறை மாற்றப்பட்டு அதற்கு பதிலாக தற்பொழுது ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி நலத்துறை அமைச்சராக இருந்து வருகிறார். அமைச்சரவையில் பொறுப்பேற்றதிலிருந்து தொடர்ந்து பல்வேறு விதமான சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் சந்தித்து வரக்கூடிய முதல் அமைச்சராக மதிவேந்தன் இருந்து வருகிறார். இவர் புதுமுகம் என்றாலும் மருத்துவர். மேலும் இவரது சமூகத்தில் அக்கட்சியில் மிகப்பெரிய நபராக இவர் வலம் வந்ததால் தான் இவருக்கு அமைச்சரவையில் வாய்ப்பு வழங்கப்பட்டது. இருப்பினும் தொடர்ந்து பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளால் இவர் அமைச்சரவையிலிருந்து தொடர்ந்து மாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறார். மேலும் வரும் தேர்தலில் ராசிபுரம் தொகுதியில் இவரால் வெற்றி பெற முடியாது என்ற ஒரு குற்றச்சாட்டும் இருந்து வருகிறது. ராசிபுரம் தனி தொகுதியை நாம் காணலாம். ராசிபுரம் தொகுதியில் 2021ஆம் ஆண்டு போட்டியிட்ட இவர் 90,727 வாக்குகளை பெற்றிருந்தார். இவரை எதிர்த்து அதிமுகவின் வேட்பாளர் சரோஜா அவர்கள் 88,775 வாக்குகளை பெற்றிருந்தார். 1952 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இவர் அமைச்சரானார். 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவின் வேட்பாளர் இங்கு 75,596 வாக்குகளை பெற்றிருந்தார். அதிமுகவின் வேட்பாளர் 72,080 வாக்குகளை பெற்றிருந்தார். பாஜக இந்த தேர்தலில் தனித்து போட்டியிட்டதால் பாஜக வேட்பாளர் 17,236 வாக்குகளை பெற்றிருந்தார். வரும் தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி அமைத்துள்ளதால் இவர்கள் இருவரையும் பெற்ற வாக்குகளை கூட்டும் பொழுது 89,316 வாக்குகள் உள்ளது. அதிமுக கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் இடையேயான வாக்கு வித்தியாசம் 13,720 வாக்குகள். இப்படி பார்க்கும் பொழுது 18வது மக்களவை தேர்தலிலேயே திமுக இங்கு வாக்கு வித்தியாசத்தில் பின்தங்கியுள்ளது. மேலும் அமைச்சர் மீதான பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் மற்றும் இந்த தொகுதியில் மக்களை சந்திக்காதது, கட்சியினரை அரவணைத்து செல்லாதது என பல்வேறு குற்றச்சாட்டுகளும் இவர் மீது உள்ளதால் இவர் இந்த தொகுதியில் வெற்றி பெறுவது கடினம் என்று கூறப்பட்டு வருகிறது. ஒன்று, இவருக்கு தொகுதியை மாற்றி வழங்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் இந்த தொகுதியில் வெற்றி பெற திமுக கடுமையாக உழைக்க வேண்டி வரும் என்று கூறப்படுகிறது. நன்றி.